வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கபடியும் சஸ்ஸன சம்சத கணித சாவிய தேசிய கருத்தரங்கு 2020 இந்த வினாத்தால் இந்த பகுதி 1A இருக்கின்ற 25 வினாக்களையும் கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கிருக்கிறோம். இந்த வினாத்தால் கொஞ்சம் வித்தியாசமான வினாத்தால், வளமையாக வருகின்ற வினாத்தால் போல் இல்லாமல் சில கேள்விகள் கொஞ்சம் பெருசாகவும் சில கேள்விகள் சிறிதாகவும் இருக்குது. கட்டாயம் அனைத்து கேள்விகளுமே பொதுவாக இஎல்சிக்குள் அடங்கக்கூடியதா. இஎல்சி என்றது பகுதி 1 வரக்கூடிய வினாக்களாகவும் எதிர்பார்க்கின்ற, அதாவது நாங்கள் வளமையாக செய்கின்ற கணக்குகள் மாதிரி இல்லாமல் இது ஒரு வேறு விதமான கணக்குகளாக கொண்டதாகவும் இருக்குது. நீங்கள் செய்து பார்த்துருந்தாக்களுக்கு தெரியும். செய்து பார்க்காதாக்கள் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. செய்து பார்க்குறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். லிங்கை பயன்படுத்தி செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா கட்டாயம் போரும் அடிக்காத பிள்ளைகள் கொஞ்சம் பார்க்கவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்த விஷயம் பிரியோசனமாகவும் இருக்கும். மிக மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் நான் இந்த விளக்கங்களையும் வீடியோவை கொண்டு போகிறேன். சரி, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லெந்தாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லை பிள்ளைகள், எங்களுக்கு இப்போ எங்களோட யூடியூப் சேனல் வந்து AdSense கிடைச்சிருக்கு. அதாவது இனி எங்களோட வீடியோஸுக்கு வரும். அதன் மூலம் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் பெறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது ஒரு மிக மிக குறைந்த தொகை. ஆனாலும் அவ்வாறான ஒரு நிலைக்குள்ள எங்கள் இந்த யூடியூப் சேனல் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றதுன்றதை பார்க்கின்ற மாணவர்கள் உங்களால் தான் அதெல்லாம் சாத்தியப்பட்டது. உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். நன்றி. சரி, விடயத்துக்கு வருவோம் பிள்ளையே. முதலாவது கேள்வி, மாகாண ஆட்சி நிறுவனம் ஒன்று அதன் அதிகார எல்லைக்குள் அமைந்துள்ள வீடொன்றின் பெறுமதி ரூபா 36,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்நிறுவனமானது வருடாந்தம் 8% வரி கட்டணமாக அறவிடப்படுகின்றது. அதாவது இறைவரி வந்து 8% அறவிடப்படுது எனின் மேற்குறித்த வீட்டிற்கு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு அப்படின்னு கேட்குது. இப்போ வரி அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மதிக்கப்பட்ட இறைவரி என்றது மதிக்கப்பட்ட பெறுமதியின் ஒரு பெர்சன்டேஜை இறைவரியாக கட்டணும். அந்த இறைவரி வந்து மதிக்கப்பட்ட பெருமானம் 36,000 ரூபா. அப்போ 36,000 ரூபா பெறுமதியான மதிக்கப்பட்ட பெருமானத்தின் 8% நாங்கள் இறைவரியாக கட்டணும். தர 100 மேல் 8. ரைட். அப்படியே இது வந்து காலாண்டு வரி கட்டாயம். இது இப்போ நாங்கள் இந்த கோவியை வந்து எடுத்தோன்னா எங்களுக்கு முழு ஆண்டு வரி வரும். இந்த கஷ்டப்பட்டுட்டு திரும்ப புறக்கு நாளால் பிரிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்டா, அது இந்த காவாசியாக இருக்கும். காலாண்டு வரி தர காலாண்டு ஒரே போடுறேன் பிள்ளையர், ஈஸியாக இருக்கும். சரி தானே. இங்கே வெட்டக்கூடியதை வெட்டுவோம் பிள்ளையர். 2,0 அதாவது 100ஆல் வெட்டியிருக்கேன். 4 8 வெட்டுப்படும். இதுக்காக தான் அதை போட்டு நான் இலகுவாக வெட்டுப்படும் 2 முறை. சரி, இதுக்கு மேலே வெட்டுற கொண்டு மேலே கீழவும் கொண்டு மேலே மட்டும்தான் 360 தர 2. 0 தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு 36 தர 2 72. ஆகவே காலாண்டுக்கு கட்ட வேண்டிய வரி 720 ரூபா அப்படின்னு வரும். காலாண்டுக்கு கட்ட வேண்டிய வரி 720 ரூபா என்ற விடையை எடுத்துருப்பீங்களா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த கோவை, இல்லைன்னா ஆண்டு வரி. சில பேர் ஆண்டு வரியை கண்டுட்டு அதை 4ஆல் பிரிக்காமல் விட்டுருப்பாங்க. ஆண்டு வரி எவ்வளோ சொல்லுவாங்க? ஆண்டு வரி சமன் அந்த 36,000 ரூபாவின் 8% 100 மேல் 8. இங்கே 2 மட்டும்தான் வெட்டுப்படும் பிள்ளைகள். அதை நாங்கள் 4ஆல் அங்கே வெட்டையில், ஏன்னா 4ஆல் பிரிக்கையில் இது ஆண்டு வரியை காண்றோம். ஆகவே 0 தூக்கி பெண்ணுக்கு போட்டுட்டு 6 8 48 8 போட்டு 4 மிச்சம் 3 8 24 4 28. ஆகவே 2,880 ரூபா அப்படின்னு கண்டிருப்பீங்க. இது ஆண்டு வரி. அதை 4ஆல் பிரித்து தான் திரும்ப அந்த விடைக்கு வரணும். 4ஆல் பிரித்து அந்த விடைக்கு வரும். சரிதானே. நீங்கள் இந்த விடையை கண்டுட்டு நீங்கள் விட்டிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். முழுமையான இறுதி விடை காலாண்டு வரியை முழுமையாக கண்டிருந்தால் உங்களுக்கு சரியான முழுமையான புள்ளியும் கிடைக்கும்.